மதுரை ஆதீன பாதுகாப்பு குழு மதுரை ஆதீனத்தை பாதுகாப்பதற்காகவும் மீட்பு குழு என்கின்ற பெயராலே ரவுடிசமும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தும். நேற்று அந்த முத்துராஜன் ஒரு ஆதீனத்திற்குள் புகுந்து இவரிடம் அவருடைய கார்டை கொடுத்து பணம் கேட்டு மிரட்டினார். நான் வந்து பணத்துக்காக அவரோட பேரை மிஸ் சொன்னாராம். அவருக்கு உள்ள உட்கார வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை, இன்னும் எத்தனையோ இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு தெரியும். அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லி என் கையில் பணத்தை கொடுத்து கையும் கலமாக பிடிச்சி என்னை வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை உண்மையாக இருந்தால் அதை காமிச்சிருக்காம இல்லைங்களா? அதை விட்டுட்டு வந்து ஆடத் தெரியாத வந்து திருக்குறள்னு சொன்னாலாம். அந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்காரு. பரவாயில்ல, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடிப்படும். எனக்கு வீடியோ ஆதாரம் வச்சிருக்கியா? குற்றம் சுமத்துற நீ என்னை உள்ளே பூட்டி வச்சு பூட்டி உங்க பெண்கள் எல்லாம் அவரசமா நான் பார்த்துருந்தாலோ கெட்டிருந்தாலோ எல்லாம் அடிச்சு எங்களை அடிச்சு போட்டுக்கலாம் இல்லையா? நான் வந்தவன் தனியாக தான் வந்தேன். ஒரு பிள்ளை பூச்சியா இருந்த நித்யானந்தா இன்னைக்கு கொக்கரிக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலம் விடுறாரு, இன்னைக்கு ஓலம் விடுறாரு, கர்ஜிக்கிறாரு. ஏன் தெரியுமா? கடந்த சில நாட்களாக வந்து மதுரையில் வந்து உட்காந்து சோறு சாப்பிட்டுருக்காரு, மதுரையில் வந்து தண்ணி குடிச்சிருக்காரு. வீரம் வந்துருச்சு. அவர் பேட்டி நித்யானந்தன் ஒருமையை பேசினார். அவர் எப்போ பண்பாடு இல்லாமல் ஒருமையை பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே அவருடைய கருத்துக்களை மக்கள் கேட்க மாட்டார்கள். இன்னமும் நான் அவரை முறையாக அவர் இவர் என்றுதான் பேசுகிறேன். நான் நித்யானந்தரிடம் கேட்கிறார்களாம், நெல்லைக்கண்ணன் என்றால் யார்? எனக்கு அவரை தெரியாது என்கிறாராம். எனக்கு அதுவே மகிழ்ச்சி. ஒரு அயோக்கியனுக்கு என்னை தெரியாமல் இருந்தால் அது எனக்கு பெருமைதானே. நல்லவர்களுக்கு என்னை தெரிந்திருந்தால் தான் நான் பெருமைப்பட வேண்டும். ஒரு அயோக்கியன் என்னை தெரியவில்லை என்று சொன்னால் நான் ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று எனக்கு ஒரு திருப்தி. ஒன்று, அவர் மீது எங்களுக்கு வேறு அவருக்கும் எனக்கு சொத்து தகராறாகும். வயல் உறப்பு இல்லவே இல்லை. அவர் ஒரு பாலியல் குற்ற வழக்கிலே பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் பெற்று வெளியில் இருக்கிறார். ஒரு கிரிமினல் குற்றவாளியாகத்தான் அவர் இருக்கிறார். அந்த வழக்கிலே அவருக்கு இன்னும் தீர்ப்பு வரவில்லை. ஜாமீனில் வெளியிருக்கிறார். அப்போ ஜாமீனிலே இருக்கிற ஒரு கிரிமினல் குற்றவாளி, அதுவும் பாலியல் வழக்கு குற்றவாளியை திருஞான சம்பந்தரின் மடத்திலே இளைய சன்னிதானமாக குருமகா சன்னிதானம் அருணகிரி நியமித்தார். பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் என்ன முட்டாளுகளா, இல்லை அம்மையப்பனின் அருளை பெறாதவர்களா? அதை நாங்கள் கேட்கிறோம், வேறொன்றும் இல்லை. நித்யானந்தனை வெளியேற்று, அது ஒன்றுதான். அதிலே சைவ மடங்களிலே இன்னொரு காரியம் இருக்கிறது. மடத்திற்குள்ளே ஒருத்தர் துறவியாக வர வேண்டும் என்றால் முதல்ல ஒருத்தர் வர்றார் மடத்திலேருந்து அவர் என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீ பரதேசியாக போய் தெரிஞ்சிட்டு வா. அப்போ தானே உலகம் தெரியும். பரதேசியாக போய் தெரிஞ்சிட்டு வான்னு அனுப்புவார் குருமகா சன்னிதானம் மடத்திலிருந்து. அனுப்புகிற பொழுது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் அவங்க குளித்து வெளியில் வரும் பொழுது குருமகா சன்னிதானம் ஒரு காவி உடையை கொடுத்து விட்டுருப்பார் தம்பரான் சாமி கிட்ட. தம்பரான் சாமியில் இந்த காவி உடையை கொடுப்பார். அந்த ஈர உடையை அப்படியே களைஞ்சிட்டு அந்த காவி உடையை கட்டிக்கிட்டு பரதேசிங்கிற கோலத்தில் மடத்துக்குள்ளே வரணும். வந்த உடனே குருமகா சன்னிதானம் ஒரு பேர் வைப்பார். அவருக்கு எந்த பேர் இருந்தாலும் குருமகா சன்னிதானம் பர வந்து சுப்பிரமணியன் சொன்னார். அவருக்கு பேர் அன்னையிலிருந்து சுப்பிரமணிய பரதேசி. தவத்திரு குண்டக்குடி அடிகளாரே அவருடைய குருமகா சன்னிதானம் நினச்சி திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாமி வா சாப்பிடு, சாமின்னு எல்லாம் கொடுத்துருக்கான். அது உணர்ந்திருக்கிறார். அது வந்து என்னது, முதல்ல பரதேசி கோலத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சமய தீட்சை கொடுப்பார்கள். சமய தீட்சை என்பது மறுபிறப்பு, ஒன்றும் கிடையாது. இந்த பிறப்பை அழித்துவிட்டு இன்னொரு பிறப்பை குருமகா சன்னிதானம் தருவார். அந்த மறுபிறப்பு சமய தீட்சை. அதற்கும் பல மாதங்கள் கழித்து விசேட தீட்சை என்று ஒன்று கொடுப்பார்.
அதிலே தான் முதலாக உத்திராட்சமம் இல்லை ஒரு சந்தனத்தை பிடித்து சிவபெருமானாக அவர்கள் வழிபட வேண்டும். அவர்களை மடத்திலிருந்து எங்கே அனுப்பினாலும் அந்த ஒன்று உத்திராட்சமோ இல்லை சந்தன சிவனையோ கூடவே கொண்டு செல்லுற இடங்கள் எல்லாம் பூஜை செய்ய வேண்டும். இது சமய தீட்சை. சமய தீட்சை மரபு இருப்பது இது விசேஷ தீட்சை. இது விசேட தீட்சையில் தான் போகும் இடமெல்லாம் கொண்டு போனால் அதுக்கு பிறகு தான் மந்திர கஷாயம், அதுதான் முக்கியம். குருமகா சன்னிதானம் இருக்காங்களே அவங்க பக்கத்திலே ஒரு காவி உடைய வச்சிருப்பாங்க. அந்த காவி உடையை எடுத்து இந்த சாமி பரதேசியாகிறது சமய தீட்சை பெற்று விசேட தீட்சை விட்டு வருகிற சாமிக்கு அதை கொடுத்து அன்றைக்கு அவர்கள் ஆசி செய்வார்கள். அன்னைக்கு தான் அவர் தம்புரான் சாமிகள் ஆகிறார். இந்த தம்புரான் சாமிகளுக்கு அப்புறம் இருக்குது நிர்வாண தீட்சை, அதாவது ஞான தீட்சை. அது மும்மலங்களை அறுப்பது. அவங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த தம்புரான் பட்டம் பெற்றவுடனே உடையவர்னு ஒரு ஸ்படிகலிங்கத்தை கொடுத்துருவார் குருமகா சன்னிதானம். அந்த சந்தனத்தை உத்தராட்சந்து கொண்டு வந்தோம். இப்போ இதை தூக்கிட்டு போகணும், எந்த ஊருக்கு போனாலும் பூஜை செய்யணும். அதுக்கு அடுத்த இடம் தான் நிர்வாண தீட்சை. அதுக்கப்புறம் ஒடுக்க தம்புரான், அதாவது குருமகா சன்னிதானம் பக்கத்தில் இருக்கவர். ஆனால் இந்த தம்புரானுக்கு வர்றாங்க இல்லையா, உடையவரையும் ஸ்படிகலிங்கம் வாங்கி பூஜை பண்ணுற இடத்துக்கு வருகிற பொழுது அவர்களை இளைய சன்னிதானம் ஆக்கலாம். எந்த மடத்துலையும் இதில் ஏதாவது நித்யானந்தம் பண்ணியிருக்கானோ, நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்கானாவே, இந்த முறையில் பரதேசி ஆகியிருக்கானா, அப்புறம் சமய தீட்சை பெற்றிருக்கானா, விசேட தீட்சை பெற்றிருக்கிறானா, மந்திர கஷாயம் வாங்கியிருக்கானா, தம்புரானா, அதுக்கு பிறகு நிர்வாண தீட்சை ஞான தீட்சை ஒடுக்கத்தம்புரான், அது வேற விஷயம். அவன் தம்புரானாலே பொது இளைய சன்னிதானம், இது ஒன்றுமே ஆகலையே. காமெடி பீஸ் இவங்க பண்ற ஆர்ப்பாட்டம் காமெடியா தான் முடியுது பாருங்க. இன்னொன்னு, அந்த கையெழுத்து போட்ட 13 ஆதினங்கள் ஒரே ஒருத்தர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீட்டிங் வந்திருக்காரு. மீதி 12 பேர் யாரும் வரல. இன்னொன்னு மற்ற 3 பேர் கூட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், அந்த ஆதினங்கள் வரவில்லை. 25 உங்களுடைய போராட்டம் விசுவிசுக்கு போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. 2000 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, சண்டேல வச்சாங்க, 150 பேர் வந்தாங்க, அவங்கள பாருங்க சாப்பிட்டு ஓடிவிட்டாங்க, 50 பேரும் அரெஸ்ட் ஆனாங்க. பெங்களூர் நீதிமன்றத்தில் அவர் சொல்றாப்புல, யாரு நித்யானந்தன், நான் ஆண் குணம் உள்ளவன் இல்லை, நான் பெண் குணம் உடையவன். இதை நான் மதுரையில் சொன்ன ஒத்துக்கிறார். நேற்று பதில் சொல்றாரு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆன்மீகமானவன்கிறார். ஆன்மீகத்துக்கு அர்த்தம் தெரியுமா? ஆன்மீகம்னா என்ன தெரியுமா? உண்மையை தேடுவது, உண்மையை கண்டறிவது. உயிரிழத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும்ங்கிறான் பாரதி. இதெல்லாம் உண்மையோ அதுவெல்லாம். அப்புறம் அவரே சொல்றார், நான் பிரம்மச்சாரி இல்லைங்கிறார். நான் பிரம்மச்சாரி இல்லாதவன் எப்படி? ஒரு சைவ திருமணத்திலே இளைய சன்னிதானம் 2. எந்த இளைய சன்னிதானமும் குருமகா சன்னிதானத்தின் முன்னாலே உட்கார அனுமதி கிடையாது மடங்கள். இவன் இணையா ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கான். உங்களை நான் திருன்னு சொல்றதா திருமதின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க பேட்டியில், ஆணும் மற்றவன் நான் பெண்ணும் மற்றவன், 2க்கும் அப்பாற்பட்டவன். ஐயா திருமதி நித்யானந்த அவர்களே, என்னை திருநங்கை என்று அவரூருக்காக சொல்லಬಹುದು. அதாவது நான் திருநங்கை இல்லை, ஆண் பெண் இதை தாண்டி அர்த்தநாரீஸ்வரனாக அந்த வயதில் அந்த உணர்வு நான் இருக்கிறேன். அதுதான் உண்மை. நம்முடைய இந்திய சட்டப்படி திருநங்கையாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பாலை ஆண்பால் பெண்பால் என்பதை அவர்களே தேர்ந்தெடுக்கும் உரிமையை அரசாங்கமும் கோர்ட்டும் வழங்கி இருக்கிறது. அதனால் திருநங்கை ஒருவர் ஆன்மீக பீடத்தில் ஆடக்கூடாது என்று இவர்கள் சொல்வதை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்காக தயாராக உள்ளோம். மொட்டை அடிக்கணும், அவன் மொட்டை அடிக்க மாட்டேங்க. ஆனால் ஒரு சிறப்பு நான் பார்க்குறேன், நித்யானந்தம் கூட அவனுடைய அந்த பிடதி ஆசிரம பக்தர்கள் கூட வந்திருக்காங்களா, அவன் அவ்வளோ பேர் மொட்டை அடிச்சிருக்கான். இந்த ஆள் அன்னைக்கு கூட நான் ஏமாந்திர பார்த்தேன். பின்னால் அந்த கொண்டே போகிறேன் இழுத்து பின்னால். நான் என்ன கேட்குறேன், இளைய சன்னிதானம் என்பவர் முதல்ல மடத்துக்குள்ளே போகும். ஒரு வாதத்திற்கு ஒரு இளைய சன்னிதானம் ஆக்கிரல அருணகிரி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்லிட்டு எனக்கு குருமகா சன்னிதானம் உமக்கு இணையாக உட்கார இளைய சன்னிதானத்திற்கு சைவ திருமணங்களில் அனுமதி உண்டா? உட்கார்ந்துருக்கான். நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பார்க்க ஒரு குருமகா சன்னிதானம் நடுன்னு அடுத்த சுற்றி வர பொம்பளைகளாக இருந்தாளுங்க. நாங்கள்லாம் செத்து போயிருந்ததை பார்த்தோம். ஒரு பரம சண்டாளனை கொண்டு இவர் மேலே, இப்போ எனக்கு நித்யானந்த மேலே வருத்தம் விட அந்த அருணகிரி மேலே அவனை ஆதீனமாக்கினதே தப்புன்னு இப்போ தான் நான் உணர்றேன். பொம்பளையை சுற்றி விட்டு ஆட விட்டு நல்லன்னு ஆடுறானவே. நித்யானந்தத்துடைய வழக்கை பற்றி யாரும் பேசானே, கிரிமினல் வழக்கு ஸ்டில் இட் இஸ் பெண்டிங் இன் த பெங்களூர் கோர்ட். வி ஆர் நாட் லையிங். நாங்கள் என்ன பொய்யா சொல்லுகிறோம்? கோர்ட்டில் கிரிமினல் வழக்கு, அது பாலியல் வழக்கு. இது என்ன அர்த்தம்? அரசாங்கம் வெளியே போடாமல் தடுத்து வச்சிருக்கு.
நாங்கள் இந்த சிறப்பு போலீஸ் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தான் 32 ஆண்டு காலமாக எங்களுக்கு சீருடையோடு ஆயுதம் தாங்கிய காவலர் எங்களுக்கு இருந்தார். தேர்தலின் போதுதான் அவர்கள் இருந்தார்கள். மீண்டும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு நம்முடைய விதியாளர்களுக்குமே கேட்டிருக்கிறோம். பாதுகாப்பு வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தலைவர்கள் எனக்கு தருவார்கள் நம்பிக்கை இருக்கிறோம். என்னிடம் அருணகிரி பொய் சொன்னான். எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கிறது. என்னுடைய 292வது குருமகா சன்னிதானம் நான் விழுந்து வணங்கிய அந்த பெருமகனார் தொலைபேசியில் என்ற பொய் சொன்னான். நான் தருமபுரம் ஆதீனத்தில் தம்பரான்களை கேட்டேன், அவங்க தரலன்னு. அவங்க 4 தம்பரான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தம்பரான் தான் இப்போ திருவாவூர் ஆதீனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், இளையர் சன்னிதான பட்டணத்தில். நீங்கள் வேண்டான்னு அனுப்பிச்சவர் இன்னொரு பெரிய, அதாவது திருவாவூர் ஆதீனம் தான் முதல் ஆதீனமே தமிழ்நாட்டில் அங்கே இருக்கார். ஏன் அவங்களை அனுப்பிச்சாரு? அதுக்கப்புறம் ஒரு உறவுலே ஒரு பையனை கொண்டு வச்சார், அவரையும் துரத்திட்டார். அந்த குட்டிச்சாமியான சேலத்தை அவரையும் துரத்திட்டார். அவர்கள் அனைவருமே திருநீர் பூசுகிறவர்கள். அதில் தருமபுரம் ஆதீனம் அனுப்பிச்சது முறைப்படி குருமகா சன்னிதானத்தால் பரதேசியாக்கப்பட்டு சமய தீட்சை தரப்பட்டு விசேட தீட்சை தரப்பட்டு மந்திரக சாயம் தரப்பட்டு இளைய சன்னிதான தகுதி உடையவர்கள். அவர்களுக்கு திருமறைகள் பூரான் தெரியும். திருமறைகள் பாடுவார்கள், தேவாரம் பாடுவார்கள், திருவாசகம். அவங்களெல்லாம் விட்டுட்டு திருநீரே பூசாமல் ஒரு கிரிமினல் குற்றத்தில் இன்னும் உட்கார்ந்துருக்கிறார். ஜாமீனில் தான் இருக்கிறார். அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு. ஒரு சினிமா நடிகையோட ஒரு உருண்டு புரண்டதை ஒரு தொலைக்காட்சி தினசரி போட்டு காமிச்சான். இப்பவும் கூட நான் ஒன்றுமே கிடையாது. இன்டர்நெட்டில் போய் ஓப்பன் பண்ணால் நித்யானந்தான்னாலே ரஞ்சிதா காட்சின்னே காட்டுறான். பையங்க பூரா எல்லா இன்டர்நெட்லையும் போட்டிருக்கான். அதில் சில பையங்க விமர்சனமே எழுதுறான். ரஞ்சிதா தான் எல்லாம் செய்கிறா, சாமி ஒன்றுமே செய்யலைன்னு ஒரு பையன் வருத்தப்பட்டு எழுதுறான் அந்த இன்டர்நெட்டில். இப்போ என்ன கேட்குறேன், என் மேலே கோவப்படுறாருல அவருக்கு. நான் எனக்கு தம்பி தானே நித்யானந்தன், சின்ன பையன். கோவப்படுறான். அவனுக்கு ரொம்ப பணம் வந்துடுது, கோடிக்கணக்கில் பணம் வந்துடுது. ஏதோ அவன் தொட்டா நோய் குணமாகலாம். யார்? அருணகிரியார் சொல்கிறார், பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்தரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கும் வேளூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கிறேன்னு தேவாரம் பாடுது. எவன் தெரியுமா நோயும் சிவபெருமான் தான், மருந்தும் அவன்தான், மந்திரமும் அவன்தான், தந்திரமும் அவன்தான் என்று தேவாரம் பாடிய வாயால் அவன் எனக்கு நோயை குணப்படுத்தினான் என்றால் ஒரு டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பு. சைவ சமயத்தின் பாரம்பரிய சைவ சமயத்தினுடைய மடத்தினுடைய மரபுகள் மீறப்படுது. முடிய இழக்க தயாராக இல்லாத ஒருத்தர் ஆதீன மடத்தினுடைய பெருமை எப்படி காப்பாற்றுவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய சம்பிரதாயம் மதுரை ஆதீனத்தினுடைய சம்பிரதாயத்திலே முடியோடு பட்டத்திலே இருந்திருக்கிறார்கள். அதனால முடி ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க அசரி பேசுறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒருத்தர் மொட்டை வச்சிருக்காரு, ஒருத்தர் முடி வச்சிருக்காரு, ஒருத்தர் பெரிய ஜட வச்சிருக்காரு. அதனால இந்து மதத்திலே அந்தந்த மதத்து சம்பிரதாயங்களை அவங்க கடைபிடிப்பாங்க. இந்த மத சம்பிரதாயம் எதுன்னு முடிவெடுக்க வேண்டியது செஞ்சாங்க. அவர் முடிவெடுத்தாரு, முடிஞ்சிருச்சு. சரி சாமி, ஒரு மொட்டை போட்டதுனால நீங்க மொட்டை போடலையான்னு கேள்வி வருது. அப்படி ஒண்ணு அவசியம் மொட்டை போட்டலாமே. இல்ல, நான் என்ன சொல்றேன், இவங்க சொல்றதுக்காக நான் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. இவர்களுக்காக எல்லாம் எதையும் செய்ய மாட்டாங்க. சைவ சமயத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இங்க வரணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குங்கிறாங்க. அந்த விதியில மாற்றம் கொண்டு வந்து அனைத்து சமூகத்தினரும் மடாதிபதிகள் ஆகிற மாதிரி செஞ்சு கொண்டு ஒரு விதியில மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். சைவ வேளாண் இலக்கை சார்ந்தவர், தொண்டை மண்டல முதலியார் இலக்கை சார்ந்தவர், அவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இது மாறுபாடு வேறுபாடு எதுவுமே இல்லை. அதிகாரப்பூர்வமான தொண்டை மண்டல முதலியார் இலக்கை சார்ந்தவர். அது ஒரு மடாதிபதிகள் வந்து சார்ந்து இருக்கிறது சரியா? சாதி சார்ந்தவர் என்பது சரியா என்பதுதான் ஆதீனங்களிலே ஒரு மரபு இருக்கிறது. இந்த சொல்லப்போனா மதுரை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், இந்த 4 ஆதீனங்கள். சில ஆதீனங்கள் இருக்கின்றன. மொத்தம் 18 ஆதீனங்கள், 18 ஆதீனங்கள் இருக்கின்றன. இதில் பெரிய ஆதீனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ஆதீனங்கள் தான் மதுரை, தருமபுரம், திருவாவூர், குன்றக்குடி. மடங்களிலே சைவ மடங்களிலே பெரிய மடம் காசி மடம், திருப்பரந்தான் காசி மடம். இந்த தூரங்களிலே வரக்கூடியவர்கள் சைவ மரபை சார்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாய நெறிமுறையில் வைத்திருக்கிறார். இந்த மாத்திரமல்ல, காஞ்சி காமகோடி பீடம்
இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு பிராமணர் மாத்திரமே வர முடியும். வேறு என்ன கேட்கறேன், அப்படியே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினோட எல்லாரும் வர வேண்டியதா, ஒரு ஜாதியினர் வந்து தான் வரணுங்கிறது ஒரு இந்து மதத்தை இப்ப நீங்க என்ன கடவுள் பேசுவது நமக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாரும் அதாவது சில மரபுகளை முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அதை நான் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? ஜாதி இதுல மட்டும் மரபுகளை இது பண்றீங்க, ஆனா முடி துறக்கிறதுல மட்டும் மரபு மீறல் நடக்குது. முடிவு அவசியம் இல்லையா? எல்லாம் முடிவு இருக்கலாம். மதுரை மரத்தில் மரபு மதுரை மரத்திலே ஞானசம்பந்தரே முடிவுதான் இருந்தார். ஞானசம்பந்தரே பெரிய கொண்டையோட முடிவுதான் இருந்தார் இல்லையா? மதுரை ஆகிய மரபுப்படி முடிவுகள் இருக்கலாம். திருவண்ணாமலை சைவராக ஒன்னா சேர்ந்து தாசில்தாரை அணுகி தாசில்தார் ஃபேமிலி ட்ரீன்னு சொல்றாங்க, அதை ஸ்டடி பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. கோர்ட்டில் வந்து உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது வந்து நேரடியாக விளக்கம் கூற வேண்டும் என்று கூறினால் நீங்க நேரடியாக விளக்கம் இது வந்து கோர்ட் வழக்கு கேள்வி சார். இப்ப நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு வாதத்துக்கும் வருவோம். இளைய சன்னிதானமாக இவன் நியமிக்கப்பட்டான் யா நித்யானந்தா. அவன் இன்னைக்கு வரை தன்னை இளைய சன்னிதானம் சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கே அந்த நம்பிக்கை இல்லையே. ஏன்னா தருமபுராதீனத்தையும் திருவாரூராதீனத்தையும் குண்டகுடியானத்தையும் எல்லா ஆயுதங்களையும் என்னுடைய பிடதி ஆசிரம பக்தர்கள் முற்றுகிடுவார்கள். நீ ஞான சம்பந்த மடத்தில் இளைய சன்னிதானமாட்ட என்ன பண்ணோம்? ஞான சம்பந்தனி பக்தர்கள் அப்பவும் ஞான சம்பந்தனி பக்தர்கள்லாம் திருமணத்துக்கு முன்னால் போய் முற்றுகையிடுவாங்களா? அப்போ அவனுக்கு அறிவு இருக்கு. அவனுடைய ரவுடி கூட்டம் தான் அங்கே நம்ம முற்றுகையிடும். ஞான சம்பந்தத்து பக்தர்கள் இதுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு கடைசியில் என்ன சொல்லிட்டான்? நெல்லைக்கண்ணன் வீட்டை என்னுடைய பிடதி ஆசிரம பக்தர்கள் முற்றுகையிடுவார்கள். என்கிட்ட வந்து நிருபர்கள் கேட்டாங்க, வர சொல்லு, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவேன். அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருந்தேன். சாப்பாடு 2 விதம் உண்டு திருநெல்வேலியில். ஒன்று முறையாக சாப்பாடு போட்டு அனுப்பி, சாப்பாடுனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. திருநெல்வேலிக்காரன் யார்ட்டையும் அவனை கேட்டுக்கிட்ட சொல்லி நித்யானந்தத்தை. இப்போ என்ன அவனுக்கு தெரியாதனால எனக்கு என்ன கேடு? எனக்கு ஒன்றும் கேடல. உலகத்தில் இருக்க தமிழர் அத்தனை பேர் என்னை உணர்கிறார். மாதம் ஏதாவது 2 வெளிநாட்டில் நான் இருக்கேன். அவன் சொன்னால் உலகம் பூரா எனக்கு பக்தர்கள் இருக்காங்க. எனக்கு உலகம் பூரா அன்னை தமிழர், இந்த தமிழர்கள் நல்ல தமிழர்கள் உலகம் பூரா எனக்காக இருக்காங்க. அவனே கேட்டுக்கிட்டு சொல்லு. இப்போ என்ன கேட்குறேன்? எந்த தகுதியும் இல்லாத ஒருவனை கோளறுவதிகம் சொல்லுவானாவே. வேயிறு தோழி பங்கன் உடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவின்னு சொல்லுவானா? திருநேற்றுப்பதிகம் தான் மிகச் சிறப்பு. ஞான சம்பந்தத்திய மதுரையில் திருநேற்றுப்பதிகம் மந்திரமாவது நீர், வானவர் மேல நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்பெறுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வா இவன் வங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு அவர் பாடினாரே. அதில் தான் கூன்மார பாண்டியனுக்கு நோய் குணமாச்சு. அந்த திருநேற்றுப்பதிகம் சொல்லுவான் அவன் நித்யானந்தன். ஒரு முழு கிரிமினலை கொண்டு இப்போ இன்னொன்று கேட்குறேன், அந்த மடத்துக்குள்ளே எவனாவது மடங்கள் இந்த சைவ திருமணங்கள்லாம் ரொம்ப நாள் பரம்பரையாக வேலை பார்ப்பாங்க. பச்சையாக சொன்னால் பட்னியாக இருந்தால் அப்படின்னா அந்த வேலை விட்டு போக மாட்டான். சாமி சம்பளமே தராட்டால் மாதிரி சோறு போட்டுருவாங்க. இந்த மடங்கள் ஒரு விஷயம், சோறு போட்டுறவங்க துணியை கொடுத்துருவாங்க. சம்பளமே தராட்ட மடத்தை விட்டு போக மாட்டான். அவன் எவனுமே உள்ளே இல்லையா? அவன் திருவண்ணாமலேருந்து கர்நாடகத்துலேருந்து ஆட்களை கொண்டு உள்ளே வச்சுருக்கான் குண்டர்களை. எனக்கு காவல்துறையிட்ட வேண்டுகோள் தெரியுமா? காவல்துறை அந்த மடத்துக்குள்ளே நுழையணும். மடத்துக்கு சம்பந்தமெல்லாம் எவருக்கான அவ்வளோ பேர் வெளியே அனுப்பிட்டு காவல்துறை. சரி, ஒரு அறப்போராட்டம் அறிவிக்கிறோம். நாங்கள் அந்த மடத்துக்கு வேற ஒன்றுக்கு போகிறாங்க, ஞான சம்பந்தர் திருவுருவம் இருக்கு, நாங்கள் போய் அவரை வணங்கணும். அது பொதுமடம் இல்லைன்னு பூட்டிட்டான் அவன். அருணகிரி இல்லை எல்லாமே. இப்போ இவன் தான் நடி. நான் கேட்குறேன், அப்போ அருணகிரியை கொல்ல போகிறான் நித்யானந்தான்னு சந்தேகமாக இருக்குன்னு பச்சை நான் சொல்லவே விடாச்சு. இப்போ சொல்கிறேன் ஐயா, குருமுக சன்னிதானம் உயிரோடு இருக்கும்போது இளைய சன்னிதானம் செயல்படானா என்ன அர்த்தம்? குருமுக சன்னிதானம் முக்தி அடைந்தால்தான், இறந்தால்தான் இவன் அந்த இடத்துக்கு வந்தான். இப்போமே இவன் செயல்படான்னா அவன் என்னமோ பண்ண போகிறான். அருணகிரி தானே சொல்லணும் இது பொதுமடம் இல்லை, இந்த மடத்துக்கு யார் வரக்கூடாதுன்னு. நாங்கள் முறையாக காவல்துறை வந்து கேட்டாங்க, நாங்கள் கைது செய்வோம். நாங்கள் கைதாகிட்டோம். கொஞ்சம் விவரமான பிள்ளைகள் 7 பேர் அங்கே போய் சூடம் கொளுத்தி தேங்காய் பழம் உடைச்சிட்டான். நான் என்ன கேட்கேன், தேங்காய் பழம் உள்ளே வரல, தெருவை தானே உடைச்சான். காவல்துறை அவங்கள கைது பண்ணுது. உள்ளே இருந்து செருப்பை வீசுறானுங்க. செருப்பு ஒரு பொம்பளை போலீஸுக்கு வந்து செருப்பு கட்டுமே அடிபட்டு, அந்த சுற்றியூரில் கடையில் இருக்க பொம்பளைலாம் புரட்டு மடத்தை அடித்து நூறிக்கணும். கண்ட பயில வந்து தகராறு ரவுடித்தனம் தான்னு மதுரை பொம்பளைலாம் கிளம்பியிருக்காங்க. அப்புறம் காவல்துறையிட்ட நாங்கள் சொன்னோம், எங்களை விடுதலை பண்ணாலும் போக மாட்டோம். அந்த 2 பேரையும் கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டேன்னா தான் போவேன்ட்டு. அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க.
சரி வேற ஏதாவது சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் வந்து கோச்சரிக்கு ஏதாவது சொல்றாங்க தப்பலைங்க, நீங்க எல்லாம் கேட்கலாங்க. நான் என்ன சொல்றேன், தாசில்தார் சர்டிபிகேட் அவங்க இது போட்டு நீங்க பெஸ்ட் ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருக்கும்போது வாங்கினீங்கன்னா இந்த குழப்பம் வந்துட்டு புரியுது. நான் என்ன சொல்றேன், அதனால வாங்கினாதான் காணாம போச்சு. நான் மெயின்டைன் பண்ணல. அதுக்குள்ள விதிமுறை இருக்கு, காணாம போச்சுன்னா அது ஏதோ எல்லாமே முறைப்படி பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. போதுமா? எங்க வாங்கினீங்க சாமி? திருவண்ணாமலை நான் பிறந்த ஊர்ல வாங்கினாங்க. அதுக்கு முறைப்படி எல்லா லீகல் ப்ரொசஸும் பண்ணிட்டு அந்த உறவினர்கள் போய் சேர்ந்து அவங்க நான் போய் வாங்கல. பிரச்சனைக்காக வாங்கினது இந்த பிரச்சனைக்காக சொல்லலாம். இல்ல ஒரு வேலை வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். சைவ திருமணங்களில் போனால் நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் ஒரு பட்டிமன்றம் அரசமரம் இசை இலக்கிய சங்கத்தில் அடிகளார் நடுவர், நான் ஒரு அணித்தலைவர். குன்றக்குடி இல்லாட்ட கேட்குறேன், சாமி எல்லா புரட்சியும் பேசுகிறீங்களே, குன்றக்குடி ஆதீனத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவரை நீங்கள் மடாதிபதியாக நியமிக்க முடியுமான்னு அவர் ரொம்ப புரட்சிகரமான ஆள் இல்லையா? எனக்கு பதில் சொன்னார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது, சைவ பிள்ளைமாரை மட்டும்தான் நியமிக்க முடியும், அப்படி அமைப்பு இருக்குது, என்ன பண்ணணும். இவன் சைவ பிள்ளைமாரும் இல்லை, அகமடிய முதலியார். அதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது. அவன் எனக்கு என்ன தெரியலங்க, ஆனால் எனக்கு திருவண்ணாமலை ஒரேன்னு தெரியும், அந்த ஏரியாவில் இவன் யார், இவன் குடும்பம் என்ன, அப்பன் யார், எல்லாம் எனக்கு தெரியும். இதை நான் கேட்டேன்ல, ஒன்றே ஒரு சர்டிஃபிகேட் காட்டுறான், தொண்டை மண்டல சைவ வேளாளர்னு. அதுதான் நம்ம வாங்கிடலாமே. ஏற்கனவே வடக்கு ஒரு நீதிமன்றத்தில் அப்துல் கலாமுக்கே அரசு வாரண்ட் வாங்கிட்டான் தெரியுமா, ஒருத்தன் போட்டு கோர்ட்டில் துட்டை கொடுத்து அப்துல் கலாம் மேலே ஒரு அரசு வாரண்ட் கேட்டு ஒரு சீல் போட்டு மகேஸ்வரி கையில் போட்டு கொடுத்தான். அவன் பத்திரையெல்லாம் போட்டான். நம்ம நாட்டில் நீதித்துறை எப்படி இருக்குன்னு, சாதி சான்றிதழ் எப்படி வாங்குறான் நம்ம நாட்டில் உங்களுக்கு தெரியும்ல. சரி, நீ தொண்டை மண்டல சேவாளருங்க இல்லை, அருணகிரியிட்ட பதில் சொல்றாப்புல, தொண்டை மண்டல சேவை என்ன பொய் சொல்றீங்க சாமி, பச்சை பொய் சொல்றீங்களா? அப்போ தொண்டை மண்டல ஆதீனம் இருக்குல்ல, தொண்டை மண்டலத்துக்குன்னு ஒரு மடம் இருக்கு, அவர்கிட்ட கேளு, இவன் தொண்டை மண்டல ஆதீனத்தில் வருவானா, சாமி விடுவானான்னு கேளு. இன்னும் அவன் திருமணத்தில் சாமி கும்பிடலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, திருமணத்திற்குள் இருப்பவர்கள் ஒரு உத்தராட்சம் போடணும், இல்லை ஒரு டாலர் போட்டேன்னா சிவபெருமான் படம் போடு, ஞானசம்பந்தர் படம் போடு, அங்கே உள்ள பூரா நித்யானந்தா படம் போட்டு டாலர் போட்டு எல்லா பேரும் உள்ளே இருக்கான். அது எப்படி ஞானசம்பந்தர் படம்னு கேட்க. நான் கேட்குற ஒரு கேள்விக்கு அவனால் நித்யானந்தம் இல்லை அருணகிரிக்கே பதில் சொல்ல முடியாது. என்னங்க நீங்க அந்த ஜாதி பத்தி கேட்டீங்க இல்லையா? என்னுடைய ஞானபீடத்துல எந்த ஜாதியை பத்தி நான் கவலைப்படாம நான் உருவாக்கின ஞானபீடத்துல எந்த ஜாதியினரும் எந்த பதவியிலும் இருக்கலாம். ஜாதி பத்தி நான் கேள்வியே கேட்கறது. ஜாதி மக்கள் 13 மதத்தை சார்ந்தவர்கள் ஞானபீடத்துல சன்னியாசியா இருக்காங்க. பொறுப்பு வந்திருக்கீங்க. இப்ப அந்த நித்யானந்தாவை இதை மெர்ஜி பண்ணி அது ஆதீனம்ன்ற பேர்ல நீ இயங்கலாமே. அது நீங்க சொல்றது, நான் என்ன சொல்றேன், நீங்க சத்தியநாராயண சொல்றீங்களா? ஐடியா அதெல்லாம் நடக்க போறதில்லை. நித்யானந்த ஞானபீடத்தினுடைய கொள்கைகள் படி அது நடந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு இருப்பதில்லை. அது இது வந்து பொலிட்டிக்கலா இருக்கக்கூடாது, ஆன்மீகமா கிடையாது. இன்னொன்னு நித்யானந்த ஞானபீடத்துல எந்த பதவியுமே இல்லை. அதுல குரு முதல்ல இருக்கிற பதவி மட்டும் தான் இருக்கிறார். மற்றபடி எல்லா பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் நடிக்கிறாரு. கிரிமினல் தான் நித்யானந்தா. எனக்கு வந்து சாந்தமன் இஸ் a criminal mentally, physically, in each and every walk of his life that fellow is a criminal. ஏன் ஆங்கிலத்தில் பேசினா அவனுக்கு அதான் புரியும் போல தெரியும். தமிழ் அவனுக்கு அவன் கிரிமினல். அவன் அருணகிரி மாட்டிக்கிட்டு இருக்கார். நான் முதலமைச்சருக்கு அதான் கடிதம் வச்சிருக்கேன், நீங்கள் நித்யானந்தாவை கைது பண்ணாலே அருணகிரி விடுதலை ஆயிடுவாருன்னு. நான் நித்யானந்தாவை கைது பண்ணால் இருந்தாலும் விடுதலை ஆயிடும், அவன் பூரா வெளியே போயிடுவான்ல. இன்னொரு கேடு பாருங்க, மதுரை கோவிலை கைப்பற்றுவேங்க. இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுப்பின் போது எல்லா கோயில்களையும் நுழைய பார்த்தாங்க. இவன் யார் மன்னனா, இவன் மதுரை கோயிலை கைப்பற்ற ஒப்பனை ஆத்தாளமாக கட்டினாங்க அந்த கோயில். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அந்த கோயிலுக்கு. அவனுக்கு என்னையா மரியாதை நாய்க்கு? அது யார் கோயில்டா? நெண்டோசியர் நெடுமாறனும் எத்தனை பாண்டிய மன்னர்கள் கட்டி காப்பாற்றின கோயில், கூன்மார பாண்டிய பாண்டிய மாதேவி இருந்து காப்பாற்றிய கோயில். அதை போய் நான் கைப்பற்றுவேங்கிறான். நான் சொல்லி இட்ஸ் அன் அஃபென்ஸ். இப்போ நான் இருக்கேன் நெல்லைப்பூர் கோயிலை நான் கைப்பற்றுவேன்னா அது கிரிமினல் அஃபென்ஸா இல்லையா? சட்டப்படி அது கிரிமினல் குற்றம். ஏன் காவல்துறை இன்னும் அவனை கைது செய்யவில்லை? உடனே நேற்று பல்ட்டி அடிக்கான், நான் சொல்லவே இல்லைங்க. அந்த சிடி இருக்குல்ல, அந்த சிடி நான் வச்சுருக்கேன் கையில், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் ஹைகோர்ட்டில். அவன் பேசுனாங்க, அதுக்கு ஆதாரத்தை நாங்கள் வச்சுருக்கோம். உடனே அந்த பல்ட்டி நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு சைவ மடம் திருமணம் ஆதினா அமைதியாக இருந்துட வேண்டியானே. நீங்கள் யாராவது நீங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்குற, அதை பார்க்குற எல்லா நண்பர்களையும் கேட்க, எந்த தமிழ்நாட்டு சைவ ஆதீனமாக இதுவரை இப்படி கூச்சிட்டு இருந்தா பார்த்துருக்கீங்களா? எனக்கு அவன் ஒரு சைக்கோன்னு சந்தேகம். அவன் ஒரு சைக்கோ, இப்போ மென்டல் ஆகிட்டான். அதில் நான் நிறைய கேள்வி கேட்க, அவனுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அது கண்ணதாசன் சொல்லுவார், கேள்விக்கு பதில் சொல்ல கிழவிகளால் முடியாதும்பார். யார்? கண்ணதாசன் ஒரு கவிதையில். அவனால் முடியல. ஒன்றே டென்ஷன் ஆகிறான். நெல்லைக்கண்ணை விட்டு அவனுக்கு நெல்லைக்கண்ணை வீடுன்னா தெரியுமா, நெல்லைக்கண்ணை யாருன்னு அவனுக்கு தெரியுமா?
நான் 3 தேர்தலில் நின்றுவேன். இந்த ஊர்லேயே 2 தடவை நின்றுவேன். 30,000 ஓட்டு வாங்கினேன். இங்கே மக்கள்கிட்ட நான் எவ்வளோ செல்வாக்கில் இருக்கேன் அவனுக்கு தெரியுமா? ஒரு பெரிய தலைவர் கருணாநிதி அவரை ஏற்று அவர் ஊரில் போய் போட்டி போட்டவன் நான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய முட்டாப்பையில இருக்கான் பார்த்தீங்களா? நான் என்னை தெரிஞ்சுக்கலாம் என்ன வருத்தப்படல. எதுவுமே தெரியாதவங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். யார் அவர் நிலைக்கு என்னங்க? அது எனக்கு அருணகிரிநாதர் மேலே என்ன வருத்தம் தெரியுமா? இது குறித்து பேசுவதற்குள்ள நம்ம தோழர்கள் போன பொழுது தருமபுரம் ஆதீனத்தை, திருவாவடுதுறை ஆதீனத்தை, புரியுதா உங்களுக்கு, திருப்பனந்த ஆளு அவன் இவன் ஏக வசனத்தில் அருணகிரி, அது மென்டல் ஆயிட்டு. இப்படிப்பட்ட வித்யானந்த அவர்களை வாரிசாக தேர்ந்தெடுப்பதிலே பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் என்று எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால் இப்போது இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறது என்று நாங்கள் சிறிதும் கவலைப்படவில்லை. அதை பற்றி வருத்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை கவனிக்காமல், துறையை கவனிக்காமல், தேவையில்லாமல் இரவு பகலாக இதற்காக போராட்டத்தை அறிவித்துக் கொண்டு குறிப்புக்குழு போராட்டத்தில் போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. தொலைபேசியில் நித்யானந்தனுக்கு இல்லை எங்கள் மேலுக்கு இந்த அருணகிரி கூட்டம் இருந்தாலும் அவனுக்கு எதிராக தான் நான் கோபமாக இருக்கு. எத்தனை சன்னிதானங்கள், எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர். இவருக்கு முன்னால் சோமசுந்தர தம்பரான் அவர் சொத்துக்களை தான் மடத்தில் கொடுத்துட்டு தம்பரான். நான் அருணகிரிக்கு முன்னால் முதலமைச்சர் நான் கேட்கறது, நான் உங்களை ஆதிபராசக்தின்னு நினைக்கிறேன். ஆதிபராசக்தியின் புள்ள மடத்தை ஒரு கிரிமினல் கைப்பற்றிருக்கா, இன்னொரு கிரிமினலோடு சேர்ந்து. ஆதிபராசக்தியான தமிழக முதலமைச்சர் மாண்புகு ஜெயலலிதா அவர்கள் உடனே எனக்கு இன்னொரு நம்பிக்கை தெரியுமா, அம்மா ஒருத்தர் தாங்க இதெல்லாம் தைரியமாக செய்ய முடியும். மடம்லாம் பார்க்க மாட்டாங்க, நினச்சா தூக்கிடுவாங்க அவங்க. அது நமக்கு அனுபவம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு நிமிஷத்தில் தூக்கணும்னா அது மறந்துடாங்க. எதிர்க்கட்சியாளர் கருணாநிதியே சொல்லிக்காரு, எனக்கு இப்படிலாம் தைரியம் கிடையாது, அந்த மாதிரி தான் செய்யணும். அவரே ஒத்துக்கிறார் அவருடைய வீரத்தை. அதனாலே புரட்சி தலைவிடம் நான் ஆதிபராசக்தியாக நினைக்கிற முதல்வர் ஜெயலலிதாவிடம் உங்கள் பாரதியார் நெல்லைக்கண்ணனின் வேண்டுகோள், நித்யானந்தத்தையும் அருணகிரியும் உடனடியாக கைது செய்யுங்கள், அந்த மடத்தில் இருக்கிற குண்டர்களை வெளியேற்றுங்கள், தருமபுரம் மூத்த ஆதீனங்கள் அனைவரையும் அழைத்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர்களையும் அந்த ஆணையாளர்கள் அந்த அதிகாரிகளை வைத்து கொண்டு அவர்களை வைத்து ஒரு நல்ல தம்பரானை தேர்ந்தெடுத்து அந்த மடத்திற்கு நியமியுங்கள், சைவ சமயத்தை காப்பாற்றுங்கள், கோயில்களை காப்பாற்றுங்கள். கோயில்களை கைப்பற்றுவேன் என்று கிரிமினல் உங்கள் ஆட்சியில் சொல்லிவிட்டு 1 வாரமாக அவன் கைது செய்யப்படாமல் இருக்கிறான் என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. தாயே, உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்கள்.